ரெண்டாவது இன்டர்நெட் மூலம் ஆக்சஸ். இன்டர்நெட் மூலம் ஆக்சஸ்ன்றது இணையத்தை பயன்படுத்தி சேம் ஈஸி மெத்தட்ல சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ போட்டுட்டீங்க வந்துட்டீங்க, உங்களோட இருந்து அழிச்சாலும் ஃபேஸ்புக்ல போட்டோ இருக்க போகுது. நீங்க திரும்ப ஃபேஸ்புக் போய் பார்க்கணும்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் தேவை, இணைய தொடர்பு தேவை. அப்ப கிளவுட்னு வந்துட்டாலே ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்டர்நெட், இந்த இணையத்தை வச்சு தான் வேலை செய்யுது. அப்ப கிளவுட்ல ஒன்று போடுறீங்க இல்ல கிளவுட்ல இருந்து ஒன்று எடுக்கிறீங்க, என்ன வேலையா இருந்தாலும் இதுக்கு கட்டாயம் இணைய வசதின்றது தேவை. மூன்றாவது ரிசோர்ஸ் ஷேரிங். ஸோ நெக்ஸ்ட் திங், ரிசோர்ஸ் ஷேரிங்ன்றது வளங்களை பகிர்ந்து கொள்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் இருக்குதுன்னா மேக்ஸிமம் உங்களோட ஃபோனில் இருக்கிற டேட்டா வந்து நீங்கள் தான் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ அதில் இருக்க என்னென்ன இருக்கோ எது இருக்கோ, இல்லை உங்களோட லேப்டாப்பில் வந்து ஒரு கொஞ்சம் விஷயங்கள் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் பாடம் சம்மந்தமாக வச்சுருக்கீங்க, இல்லை இதில் படங்களோ வீடியோக்களோ அல்லது பாட்டுகளோ வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்களாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அன்டில் ஷேர் பண்ணும் வரைக்கும், யாருக்கும் அனுப்பும் வரைக்கும் அதர்வைஸ் நீங்க தான் வச்சிருப்பீங்க. ஆனா கிளவுட்ல வந்து ஒரு சர்வரோ சம்திங் ஏதாவது ஒன்று வாங்கி ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்கண்டா, ஏதாவது ஒன்று வச்சிருக்கீங்கண்டா அதை யார் வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களோட ஆக்சஸ் கொடுத்து, நீங்க ஆக்சஸ் இல்லாமலும் பப்ளிக்ல விட்டா பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்ப இவ்வளவுக்கு குழப்ப தேவையில்லை. இதுல என்ன மெயின்டா, அங்க வச்சிருக்கிறது வந்து ஷேரபிள், யாருக்குமே அந்த ரிசோர்ஸை எடுத்துக்கொள்ளலாம், அந்த வளங்களை யாருமே பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. எப்படி என்றா, ஒரு கிளவுட்ல இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கிறத பல யூசர் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்று வச்சிருக்கிறோம்னா அதை பல யூசர் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸ்கேலபிலிட்டின்றது ஸ்கேலபிலிட்டி என்று இப்ப என்ன சொல்றேன்டா, இப்ப உதாரணமா நீங்க ஒரு வெப்சைட் ஒன்று டெவலப் பண்றீங்க, ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதை கிளவுட்ல வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க, ரைட்டா, டிப்ளாய் பண்ணி செஞ்சுட்டீங்க கிளவுட்ல. ஸோ அதுல 100 யூசர்ஸ் வரைக்கும் தான் அந்த வெப்சைட் போகலாம். அதுக்கேற்ற இதெல்லாம் நீங்க பை பண்ணிட்டீங்க, எவ்வளவு மெமரி வேணும், எவ்வளவு ஸ்டோரேஜ் வேணும், எவ்வளவுக்கு ப்ராசஸிங் சிபியூ வேணும். ஸோ அந்த பேஸ்ல வந்து இதுல கிளவுட்ல ஒன்று இருக்குது, உங்களுக்கு தேவையானதை வாங்கலாம். இப்போ சிபியூ ஒன்று சொல்லுவோம், அவ்வளோ சிபியூட அளவு தேவை, எத்தனை ஜிகாஹெர்ட்ஸ்ல தேவையோ அதை பை பண்ணலாம். ரேம் எத்தனை ஜிபி தேவோ அதை பை பண்ணலாம். ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கணும் அதை பை பண்ணி விட்டுடலாம். அப்படி வாங்கி வச்சிடும். அப்ப இப்போ நீங்க கொண்டே ஹோஸ்ட் பண்ணி அதில் வச்சுட்டு கேட்கல, அதுல எண்ணிக்கை மீன்ஸ் இப்போ ஒரு இணையதளத்தை 100 பேர் அணுகைக்குள்ள, அந்த இணையதளத்தை இலகுவா 100 பேர் அணுகைக்குள்ள ஓரளவு அந்த இணையதளம் வேலை செய்யும். ஒரு பிரச்சனையும் ஒரு பிரேக் ஒன்றுமாக பிளாக்கர்ஸ் ஒன்றும் இல்லாமல் ஒர்க் பண்ணும். ஸோ அது 100 பேருக்கு அளவு அதோட ப்ராசஸிங் பவர், கேப்பபிலிட்டி, அதோட ஸ்டோரேஜ், அதோட ப்ராசஸிங் ரேமோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணி போகலாம். ஸோ மோர் தேன் 100 வந்து ஒரு 1000 யூசர்ஸோ சம்திங் 1 lakh யூசர்ஸ் அதில் வந்து அதில் அந்த ப்ரௌசர் அந்த வெப்சைட்டுக்கு வரைக்குள்ள அதை தாங்க முடியாம, அந்த யூசர்ஸ் எண்ணிக்கையே தாங்க முடியாம சம்திங் அது பிளாக் ஆகலாம் அல்லது ஒர்க் பண்ணா போகலாம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க முதலே ஒரு அளவை வாங்கியிருப்போம். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை வருகுதுன்னு தெரிஞ்சா நாங்க ஸ்கேல் பண்ணிக்கொள்ளலாம், எங்களுக்கு இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுவும் ஒரு அட்வான்டேஜ். அடுத்து பே ஆஸ் யூ யூஸ் இருக்கு. பே ஆஸ் யூ யூஸ். ஸோ பே பர் யூஸ், இது எப்படி சொல்றதுண்டா, பே ஆஸ் யூ யூஸ்ண்டா நீங்க எவ்வளவு அதை பயன்படுத்துறீங்களா. இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் மாதிரி நீங்க ஒரு மந்த்லி ஒரு வீட்டுக்கு எவ்வளவு கரண்டா யூஸ் பண்ற, எவ்வளவு கரண்டா பயன்படுத்துறீங்களோ அவ்வளவுத்துக்கு தான் உங்களுக்கு கரண்ட் பில் வரும்ன்ற மாதிரி, நீங்க இந்த கிளவுடை நீங்க எவ்வளவுத்துக்கு யூஸ் பண்றீங்களோ, எவ்வளவுத்துக்கு பயன்படுத்துறீங்களோ அதளவுக்கு தான் பில் வரும். ஸோ நீங்க எவ்வளவு டைம் யூஸ் பண்றீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு பில் வரும். நீங்க என்னென்ன பை பண்ணிருக்கீங்க, இல்ல இந்த ரிசோர்ஸ் இந்த சர்வரை எவ்வளவுக்கு பயன்படுத்த போறீங்க கிளவுடன்ற மாதிரி உங்களுக்கு பில் வரக்கூடிய இருக்கு. கிளவுட்ல 3 சர்வீஸ் மாடல்னு சொல்றது, 3 மாதிரி இருக்கு. ஒன்று வந்து என்ன சொல்றதுன்றா IaaS, PaaS, SaaS, as என்று சொல்றது. IaaS என்னண்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் என்று சொல்றது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், இது பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் என்று சொல்றோம், ரைட்? ஓகே. இன்னும் ஈஸியா நாங்க எப்படி சொல்லுவோம்டா, உதாரணமா இதை நான் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றோம்னா, நீங்க இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, நீங்க ஒரு ஹோட்டல் வந்து ஆரம்பிக்க போறீங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் பிசினஸ் வந்து
ஓபன் பண்ண போறீங்க. ஓபன் பண்றீங்கன்ட்டா ஐஎஸ்ன்னு சொல்றது ஐஏஎஸ் அங்க நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான டேபிள், சேர், பைப் லைன் மற்றும் வந்து என்னென்ன தேவையோ முழு வேலையும் நீங்க இங்க வாங்க வேண்டி டேபிள், சேர், அங்கே எக்யூப்மெண்ட், இன்டீரியர், ஸோ அங்க என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே இங்க நாங்க அமைச்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீசஸ் எல்லாமே அங்க இருக்கு. இதை சொல்லணும்டா இங்க வந்து என்ன இருக்குமெண்டா அங்க நாங்க சொன்ன இந்த செட்டப்புகள், கிச்சன் செட்டப்புக்கு தேவையான டேபிள், சேர்ஸ் அப்படி என்னென்ன தேவையோ இங்க எல்லாமே ஆல்ரெடி இருக்கு. நாங்க உணவை உற்பத்தி செய்யறது, உணவை ப்ரிப்பேர் பண்றதும் அதை சர்வ் பண்றதையும் பார்த்தா சரி ஓகே, இங்க நாங்க எல்லாம் செஞ்சு எங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க ஆல்ரெடி செட்டப் பண்ணி இருக்கு. நாங்க எங்கட வேலை வந்து உணவை ரெடி பண்ணி உணவை கொடுக்கறது. அதே மாதிரி சாஸ் பார்த்தா இப்படி பாக்க எப்படின்னா நாங்க ரெஸ்டாரண்ட்ஸ் கட்டவே இல்லை, ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் சாப்பிட்றோம்ன்ற மாதிரி ரைட்டா. அப்ப இது வந்து பேசிக் உதாரணம் சொன்னா இதை லைட்டா ஸ்டார்டிங்ல புரிஞ்சு கொள்றதுக்கு இப்ப ஆக்சுவலா என்னன்னு பார்ப்போம். ஓகே, இதை மாதிரி தான் இப்ப இதே பேட்டர்னுக்கு பார்ப்போம். இப்ப இதுல நாங்க என்ன நடக்கும்டா வந்து சர்வர், ஸ்டோரேஜ், வர்ச்சுவல் மிஷின் இப்படி எங்களுக்கு என்னென்ன தேவையோ இங்க இது எல்லாமே வழங்கும். ரைட், என்னென்ன தேவையோ இது எல்லாமே இங்க இருக்கு. நாங்க தான் அடுத்து உங்களுக்கு தேவையானதை எடுத்து கொள்ள வேண்டியதா இருக்கு. ஐ மீன் இல்ல இப்ப என்ன சொல்றேன்டா இது வந்து சர்வர், ஸ்டோரேஜ், வர்ச்சுவல் மிஷின் இப்படி இங்க எல்லாமே இங்க இருக்கும், கன்ஃபிகர் பண்ணி இருக்கும். இதுக்கு மேல எங்களுக்கு என்னென்ன தேவை, என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை, என்ன மென்பொருள் தேவை, என்ன மாதிரி டேட்டா பேஸ் செய்யணும்ன்றது எங்களுக்கு இதுல இருந்து எடுத்து நாங்க அதை கன்ஃபிகர் பண்ணணும். நாங்களாவே இதை கன்ஃபிகர் பண்ணணும். ஆனா பேஸ்ல வந்து ஒரு டெவலப்பர் பார்த்தா இங்க வேற வந்து அப்ளிகேஷன் உருவாக்குறதும் டிப்ளாய் பண்றதும் சரியா இருக்கு. அப்ப இங்க வந்து இப்போ இப்படி ஐஏஎஸ்ன்றது எங்களுக்கு என்ன சொல்றோம்டா, இப்போ உதாரணமா நாங்கள் எங்களோட கம்ப்யூட்டர் இவ்வளவு இந்த இந்த இப்படிப்பட்ட ஒரு சர்வர், இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சர்வரும், இந்த மாதிரி ஒரு என்ஜினும், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜும், இந்த மாதிரி ஒரு ரேமும் வேணும்னு சொல்லி போட்டு கன்ஃபிகர் பண்ணி அப்புறம் எங்களுக்கு தேவையான வெப்சைட்டையும் இன்னும் ஹோஸ்ட் பண்ணி ரன் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. எப்படி அப்ளிகேஷனில் நாங்கள் இது எல்லாமே பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்கும், அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம், டிப்ளாய் பண்றோம், அது எங்களுக்கு வேலையா இருக்கு. சாஸ்ல நடக்குமாண்டா, சாஸ்ல இங்க நடக்குமாண்டா ஏற்கனவே இங்க சாஃப்ட்வேர்லாம் ரெடி, ஏற்கனவே சாஃப்ட்வேர் செஞ்சு இருக்கும், நாங்க அதை யூஸ் பண்ணா மட்டும் போதும். உதாரணமா இப்ப நாங்க இமெயில் யூஸ் பண்றோம், என்ன செய்யறோம், நாங்களா சாஃப்ட்வேர் உருவாக்குறோம், நாங்களா ஸ்டோரேஜ் மெயின்டைன் பண்றோம், நாங்களா அது எல்லாமே பார்த்து கொண்டிருக்கோம் இல்லை. அதாவது கம்பெனி உருவாக்கி ஜிமெயில், கூகுள் கம்பெனி உருவாக்கி ஜிமெயில் தந்துருக்கு, நாங்கள் அதை யூஸ் பண்ணி கொள்றோம். சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் என்ன சொல்றோம் சாஸ்ன்றது. இப்போ சாஸ்ன்றது ஏற்கனவே உருவாக்கி இருக்கிற ஒன்றில் நாங்கள் போய் பயன்படுத்தி கொள்றோம். சாஸ்ன்றது வந்து நாங்கள் அங்கே போய் ஒன் டைம் கன்ஃபிகர் பண்ண தேவையில்லை, எங்களுக்கு இப்படி தான் வேணுமென்று அமைக்க தேவையில்லை, ஆல்ரெடி அமைச்சிருக்கும். அதே நாங்கள் எங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி போட்டு அதை டிப்ளை பண்ணி விடுறோம். ஐஏஎஸ்ன்றது எங்களுக்கு தேவை என்னவோ அதை நாங்களே கன்ஃபிகர் பண்ணி கொள்றோம். இதுதான் இந்த மூன்றுக்குமான டிஃப்ரெண்ட்.